ப்ரான் வெங்காய ஃப்ரை. ஏன்னா வெங்காயம் தான் இதில் அதிகமாக போட்டு நல்லா ஜூஸியாக செய்ய போகிறோம். வெங்காய விலை அதிகமாக இருக்கும்போது இது செய்யாதீங்க, ஏன்னா அவ்வளோ வெங்காயம் போட போகிறோம். ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பெரட்டி வச்சிருக்கிற இறால் அப்படியே போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. எல்லா இறாலும் அந்த எண்ணெயில் நல்லா சூடில் ஏறினதுக்கு அப்புறமா நமக்கு தண்ணி விடாது. ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இறால்லாம் தண்ணி விட்டுடும். அது நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சேர்க்க வேணாம், இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இறாலை விட வெங்காயம் தான் அதிகமா இருக்கணும். இந்த மாதிரி கையால நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இறாலோட மிக்ஸ் பண்ணாம தனியா அந்த ப்ரானோட ஜூஸ், அந்த ஆயில், மசாலாலாம் தனியா நிற்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து பெரட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரானோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி இறாலுக்கு மட்டும் மசாலா ஏற்றி வச்சிருக்கோம் இல்லையா, அதுவுமே கொஞ்சம் சுருன்னு காரம் உப்புலாம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயத்துக்கு தனியா நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். சேம் அதே தான், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். உங்களுக்கு வேணும்னா நீங்க பெப்பர், பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். ப்ரான் ஃப்ரைக்கு அதுவுமே நல்லா இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு இன்னும் நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணதான் இந்த மாதிரி கலர்ல வரும். உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலைய நிறைய தூவி இறக்கிக்கலாம். இது சாம்பாருக்கு, ரசத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். சிம்பிளா பிகினர்ஸ் கூட ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். என்ன பொறுத்தவரை சாம்பார்லாம் யார் சூப்பராக வைக்கிறாங்களோ அவங்க தான் சூப்பர் செஃப்னு சொல்லுவேன். பிரியாணி கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அந்த சாம்பார் ரசம்லாம் வைக்கிறது தாங்க பெரிய மேட்ரு. இன்னைக்கு நான் சாம்பார் ரசத்தோடலாம் இந்த ப்ரான் ஃப்ரை சாப்பிடல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் காம்போல சாப்பிட்ருக்கேன். இந்த ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ரைஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.